நாம் ஒரு நோக்கத்திற்காக தூய ஆவியால் அசைக்கப்படுகிறோம். தூய ஆவி நம் வாழ்வில் செயல்படுகிற பகுதிகள் 3 உண்டு. முதலாவது, நம் தனி ஜெப வேளை. சில சமயம் கடவுளை வழிபட, சில சமயம் தேசத்திற்காக மன்றாட, சில சமயம் ஆவிக்குரிய போராட்டங்களை எதிர்கொள்ள, சில சமயம் இறை வார்த்தையை வாசிக்க நம்மை நிரப்புகிறார் அல்லது தூண்டி எழுப்புகிறார். நாம் அபிஷேகத்தை பின்தொடர தொடங்கும்போது நாம் அபிஷேகத்தின் கூடவே செல்கிறோம். உதாரணமாக, நீங்கள் சில வேளைகளில் ஜெபிக்கத் தொடங்குவீர்கள். ஆவியார் உங்களில் செயல்பட ஆரம்பிப்பார். பிறகு கடவுளை வழிபாடு செய்ய உங்கள் உள்ளம் விரும்பும். சில நேரம் வழிபாடு செய்த பின்பு ஆவியார் உங்களை மனமாற்றத்திற்கு வழிநடத்துவார். பிறகு அழிந்து போகும் உலகத்திற்காக ஜெபிக்க ஆவியார் தூண்டுவார். இப்படியாக அபிஷேகத்தை பின்தொடர்கிறீர்கள். சில சமயம் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது தூய ஆவியார் சிலரை உங்களுக்கு ஞாபகமூட்டுவார். நீங்கள் அவர்கள் தேவைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆவியிலே செயல்படுகிறீர்கள். நீங்கள் இரவிலே படுக்கையிலே உறங்குகிறீர்கள். திடீரென்று உங்களுக்கு விழிப்பு ஏற்படுகிறது. பொதுவாக இது மற்றவர்களுக்கு நடக்கும்போது அவர்கள் திரும்பி படுத்து உறங்க ஆரம்பித்து விடுவர். ஆனால் உண்மையில் தூய ஆவியார் நீங்கள் எழுந்து ஜெபிக்கும்படி செயலாற்றுகிறார். நீங்கள் எழும்போது தூய ஆவியார் நீங்கள் யாருக்காக ஜெபிக்க வேண்டுமோ அவர்களை நினைவூட்டுவார். இரண்டாவது, நாம் நமது தினசரி வாழ்க்கையில் நமது கடமைகளை செய்யும் பொழுதாக இருக்கிறது. தூய ஆவியானவர் நீங்கள் செய்யும் பணிகளுக்கிடையில் சிலருக்காக ஜெபிக்கும்படி உங்களை நினைவூட்டுவார். நீங்கள் அவரால் நிறைந்து 1 நிமிடம் அல்லது 2 நிமிடமோ ஜெபிக்கிறீர்கள், அல்லது உங்களுக்குள்ளாக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு கடவுளின் மனிதர் தன் நண்பர்களுடன் உணவருந்த ஒரு உணவு விடுதிக்கு செல்கிறார். திடீரென்று தீர்க்க தரிசன அபிஷேகம் அவரை நிறைக்கிறது. அவர் தன் நண்பர்களுக்கு இதை கூறி உடனே அவர்களுடைய அறைக்கு திரும்புகிறார்கள். அந்த அறைக்குள் நுழைந்தவுடனே எதிர்கால உலகை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவரிடமிருந்து வெளிப்படுகிறது. இப்படியாக கூட சில வேளைகளில் ஆண்டவர் செயல்படுவார். அபிஷேகம் கடந்து வருகிற வேளைகளில் அது ஜெபிப்பதற்கா அல்லது குணமாக்குவதற்கா அல்லது தீர்க்க தரிசனம் கூறுவதற்கா என்பதை புரிந்து கொள்வது தூய ஆவியார் தருகிற அருளாகும். தூய ஆவியானவர் மட்டுமே அத்தகைய புரிதலை தர முடியும். அபிஷேகம் கடந்து வரும்போது நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் அது ஒரு ஜெப அபிஷேகமாகும். அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்க விரும்பினால் அது தீர்க்க தரிசன அபிஷேகமாகும். தொடர்வோமா நண்பர்களே?